ஒரு ஊரில் குரங்கு அதிகமாக இருந்தது. அந்த ஊருக்கு குரங்கு வாங்குற ஒருத்தர் வந்தார். ஒரு குரங்கு பிடிச்சி கொடுத்தா 100 ரூபா தரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார். மக்களும் குரங்கு பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு போனாங்க. இப்போ பாதி குரங்கு குறைஞ்சிருச்சு அந்த ஊரில். அடுத்தது 200 ரூபா தரேன், குரங்கை பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னார். மக்களும் அங்கங்கே ஓடி ஈடி குரங்கை பிடிச்சி கொடுத்துட்டு 200 வாங்கிட்டாங்க. அடுத்தது இப்போ குரங்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த குரங்கு வியாபாரி ஒரு குரங்குக்கு 300 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே மக்கள்லாம் அங்கங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு பக்கத்து ஊரில் இருந்த காட்டிலெலாம் இருக்கிற குரங்கு பிடிச்சி கொடுத்துட்டு 300 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் சுத்தமாகவே குரங்கு இல்லை. வியாபாரி என்ன பண்ணார், இந்த மக்களை பார்த்து சொன்னார், நான் அந்த மாதிரி ஊருக்கு போய் வண்டி ரெடி பண்ணிக்கிட்டு வரேன். குரங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற காட்டில் தான் குடோன் அமைச்சு அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கேன். காவலுக்கு வாட்ச்மேனை போட்டு வச்சுருக்கேன். நான் போயிட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு குரங்கு கிடைச்சா ஒரு குரங்குக்கு நான் 700 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். மக்களுக்கு இப்போ ரொம்ப ஆசை, 700 ரூபா தரேங்கிறாரு, இந்த சமயம் பார்த்து ஒரு குரங்கு கூட நம்ம ஊரில் இல்லையே அப்படின்னு எல்லாம் பேசிக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சில பேர் தந்திரமாக சரி அந்த வாட்ச்மேன்ட்ட போய் நைஸாக எப்படியாவது காசு கொடுத்து கேட்டு பார்க்கலான்னு போனார். அவர் போய் நினச்ச மாதிரியே குரங்குக்கு 400 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ஆரம்பத்தில் அந்த வாட்ச்மேன் ரொம்ப யோசித்த வாட்ச்மேன் அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கொடுத்தாலும் கூட இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் கொடுத்தேன்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் அந்த குரங்கு வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் அந்த குரங்கு வாங்கிட்டு வந்து வேற கொஞ்சம் நோண்டி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவரும் உண்மை சொல்லிட்டார். உடனே இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த வாட்ச்மேனை தேடி போய் 400 500ன்னு கொடுத்து குரங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த குடோனில் இருந்த குரங்கெல்லாம் அந்த வாட்ச்மேன் விற்றுட்டார். இப்போ ஒரு குரங்கு கூட அந்த குடோனில் இல்லை. இந்த வாட்ச்மேன் குரங்கெல்லாம் விற்றுட்டு அவர் முதலாளி கூட போய் சேர்ந்துட்டார். மக்கள்லாம் குரங்கு வாங்கி வச்சுக்கிட்டு சரி அந்த குரங்கு வாங்குறவர் வருவார், 700 ரூபா கொடுப்பாரு, நமக்கு 500 ரூபானா கூட குரங்கு 200 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் அதிமுகங்கிற எம்எல்ஏ குரங்குகளை வாங்கிறதுக்கு தற்குறி கட்சிக்காரனுங்க பணம் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கிறானுங்க. இப்படி தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும், எப்படி முடியும்னு காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.